அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல நல்ல ஒரு அதாவது நாள பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, இப்போ காலசர்ப்ப தோஷ கிரகநிலைகளுக்கு நடுவுல அ எல்லா கிரகங்களும் இருக்கு. அதே மாதிரி டெய்லி வந்து லைவ் போய்க்கிட்டு இருக்கு. அதுல பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு சின்னதா ஒரு அமௌண்ட் பே பண்ணி, அதாவது சூப்பர் சாட்ன்னு ஒரு ஆஃபர் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. அத யூஸ் பண்ணி நீங்க வந்து பலன கேட்டுக்கிறது நல்லது. அது உங்களுக்கும் நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். இப்போ இந்த பதிவ பார்க்குறவங்க உங்களோட நண்பர்களுக்கும், தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா லைவ்ல அவங்க ஜாயின் பண்றதுக்கு அவங்களுக்கும் உதவியா இருக்கும். பலன கேட்கும்போது உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. அதே நேரங்கள்ல அ லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த பதிவு உங்களுக்கு தெரியாமலே ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். அது உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தேதி பார்த்தீங்கன்னா 18/4/2026 பிரபவ வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. பைரவருக்கு விளக்கு போட உகந்த நாளா இருக்கு. அதுவும் திதி பார்த்தீங்கன்னா பிரதம திதி மாலை 2:08 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு துதிய திதி இருக்கு. 3ஆம் முறை பார்க்கறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். ஆ மாலை ஆ காலையில 9:40 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு பரணி நட்சத்திரம் நாள் முழுக்க இருக்கு. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில 5:54க்கும் சூரியன் மறைவு மாலை 6:22க்கும் இருக்கு. 3ஆம் பிறை பார்த்தீங்கன்னா மாலை 6:22லிருந்து 6:30 32 வரைக்கும் பார்க்கலாம். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில 9:01லிருந்து 10:35 வரைக்கும், யமகண்டம் பகல் 1:41லிருந்து 3:15 வரைக்கும், குளிகை பார்த்தீங்கன்னா காலையில 5:54லிருந்து 7:28 வரைக்கும் இருக்கு. பைரவருக்கு விளக்கு போடுறது பார்த்தீங்கன்னா 9:01லிருந்து 10:35 வரைக்கும் போடலாம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல செய்யக்கூடிய எல்லா சுப காரியங்களும் செய்யலாம். திருமணம் செய்ய, புதுமனை புக, கல்வி துவங்க, எல்லா விஷயத்துக்கும் நல்லது. கணவன் மனைவி சாந்தி முகூர்த்தம் விதைக்கும், விதை விதைக்க எல்லா விஷயத்துக்கும் உகந்ததா இருக்கு. பிரதம திதியில பெருசா எதுவும் செய்ய வேண்டாம். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா, மேஷ ராசிக்கு வரவு, ரிஷப ராசிக்கு தாமதம், மிதுன ராசிக்கு செலவு, கடக ராசிக்கு ஆதரவு, சிம்ம ராசிக்கு சுகம், கன்னி ராசிக்கு வெற்றி, துலாம் ராசிக்கு நற்செயல், விருச்சிக ராசிக்கு நன்மை, தனுஷ் ராசிக்கு அமைதி, மகர ராசிக்கு தெளிவு, கும்ப ராசிக்கு பக்தி, மீன ராசிக்கு இரக்கமா இருக்கு. நாளை ஜாலியா கொண்டு போங்க. வார இறுதி நாட்கள்ல மகிழ்ச்சியா கொண்டு போறது எல்லாருக்கும் நல்லது. இப்போ ராசி பலன் பார்க்கலாம். இப்ப ராசி பலன். மேஷ ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு கிரக நிலைகள்ல சந்திரன் உங்க ராசியிலே இருக்கிறதுனால, கொஞ்சம் கலவையான பலன்கள் உண்டு. சில விஷயங்கள்ல தடை தாமதங்களும் இருக்கும். சில நல்லதும் கெட்டதும் கலந்த மாரி தான் இருக்கும். நாள வந்து புத்திசாலித்தனமா கையாண்டீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. இப்போ ராசி பலனுக்கு போகும்போது உங்களோட கிரக நிலைகள பார்த்தீங்கன்னா, ராசியிலேயே சூரியன், சுக்கிரன், சனி, சந்திரன் இருக்காரு. 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி இருக்கிறதும் உங்களோட எந்த செயல்லையும் உற்சாகத்தோட செஞ்சீங்கன்னா நல்ல பலன் உண்டு. நண்பர்கள் மூலியமா கொஞ்சம் சுப செய்திகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக புதிய திட்டங்கள போட்டு வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புத்திசாலித்தனமா நாளை கொண்டு போறது நல்லது. வருமானம் பார்த்தீங்கன்னா லாபகரமா இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துல பிரச்சனைகள் குறையறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. இன்று உங்களோட மனச கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வைத்துக்கங்க. எந்த விஷயம் நல்லது கெட்டதுன்னு மனசுல இருந்து ஆராய்ஞ்சு செய்ய வேண்டியது அவசியம். மனசுல அழுத்தம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நீங்க செய்யற வேலைகள்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு மனநிலை, சூழ்நிலைகள் சிறப்பா இல்லாதனால அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கு. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. உங்களோட வேலைகள்ல தவறுகள் இல்லாம, கவனக்குறைவு இல்லாம கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாத விவாதங்கள்லாம் ஈடுபடுற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறது நல்லது. அதாவது தேவையில்லாத விஷயங்கள பேசுறதுக்கு பதிலா அவங்க கிட்ட அமைதியாகவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசியும் நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று குறைந்த அளவுக்கு தான் பணம் வரவு இருக்கு. ஆனால் பெரிய அளவில் செலவுகள் அதிகமாக இருக்கு. எந்த ஒரு முக்கியமான முதலீடும் பெரிய முதலீடும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அமைதியா பொறுமையா நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாம நாள் போகும்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. உங்களுக்கு கொஞ்சம் பதட்டங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. குழப்பங்கள், ஏகப்பட்ட சிந்தனைகள், மனசுல ஏதோ ஒரு செலவுகள் அதிகமா இருக்கு, பண விரயம் ஆகுற மாதிரி இருக்குன்ற மாதிரி எண்ணம், நெகட்டிவான தாட்ஸ் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாள புத்திசாலித்தனமா கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 12ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு பொருளாதார விஷயத்துல நெருக்கடிகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்துல சின்ன பாதிப்புகள் ஏற்படும். ஒரு கூட பிறந்தவங்க உதவியா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. தெய்வ வழிபாடு செய்யறது மனசுக்கு அமைதியும் நிம்மதியும் தரும். உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்துக்க வேண்டியது அவசியம். சில சூழ்நிலைகள்ல அசௌகரியங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நாள்ல திருப்தி கிடைக்கிறது ரொம்பவே கடினமா இருக்கும். மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று சிறப்பான வாய்ப்பை இழக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் இழக்காம பார்த்துக்குங்க. திறமையோட வேலைகளை செய்யுங்க. உங்களோட பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டிய நாளா இருக்கு. ஏன்னா தவறுகள் இல்லாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். நீங்க செய்யற தவறுகள் உங்களோட பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கு. கவனம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட சரியான முறையில பேசுற மாதிரி இல்லை. எந்த விஷயம் பேசுறதுனாலும் சரியான முறையில உட்கார்ந்து அவங்க கூட பிரச்சனை, வாக்குவாதம் எதுவும் இல்லாம பார்த்து நடந்துக்கிறது நல்லது. உங்க மனசுல இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற சோர்வு, அமைதி இல்லாத மனநிலை அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தொணக்கிட்ட மகிழ்ச்சியா பேசி பழக வேண்டியது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கையில பணம் இல்ல, பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்தை கவனமா கையாள வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ரிஷப ராசிக்கு கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நல்ல ஒரு சிறப்பான நாள். எல்லா விதத்திலையும் ஆதாயங்களும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் தரக்கூடிய விதமாக தான் நாள் இருக்கு. சிறப்பான நாளை சிறப்பான வகையில் பயன்படுத்திக்க சிறப்பான திட்டங்களை போட்டு கொண்டு போங்க. காலையிலே என்னென்ன வேலையை செய்யணும்னு முக்கியமான வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தூக்கி போட்டு மாலையில் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் நாளை கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்கள் ராசியில் குரு இருக்காரு. 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 12ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சந்திரன் இருக்கிறது மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. பசங்களால பெருமை சேரும். பெரிய மனிதர்களோட ஆதரவு, வியாபாரத்துல எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்களோட உதவியால பொருளாதார பிரச்சனைகள் ஓரளவு குறையும். கூட பிறந்தவங்க ஆதரவா இருப்பாங்க. தேவைகள் பூர்த்தியாகும். இன்று நாள் சீராக இருக்கிற மாதிரி, மனசுக்கு நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் முடிவுக்கு வரும். ஜாலியா உற்சாகமா சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. வரவும் நல்லா இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் இருக்கிற மாதிரி இருக்கு. வரவு நல்லா இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற திறமைகள் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டு பெற விதமாக இருக்கு. உங்களோட பணிகளை அவங்களோட கவனத்தில் எடுத்துக்கிட்டு உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு அது நல்ல ஒரு பலன் தர விதமாக யோசிப்பாங்க. கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட எண்ணங்களையும் கருத்துக்களையும் தனக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு நல்ல ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். புரிதல் நல்லா இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான பயனுள்ள முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். இது காதலர்களுக்கும் பொருந்தும். ஜாலியா இருக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்லா தான் இருக்கு. பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்யறதும் சேமிக்கிறதும் வாய்ப்புகள் அதிகம். ஜாலியா இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நாள் முழுதும் ஆரோக்கியமான மனநிலை, நல்ல ஒரு தைரியம், உறுதி இருக்கு. எதை பத்தியும் கவலைப்படாம நாளை ஜாலியா உங்க விருப்பம் போல கொண்டாடலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்று உங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சிறப்பான நாள். சந்தோஷத்துக்கு குறைவில்லை. நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான நாளாக தான் இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு மனசுக்கு நிறைவா நீங்க உணர்ற மாதிரி இருக்கும். குடும்பத்தோட வெளியில போவீங்க. நல்ல ஒரு பயனுள்ள வகையில நாளை கழிக்கக்கூடிய விதமாக தான் இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 10ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், சுக்கிரன், 12ஆம் இடத்துல குரு. இன்று வீட்டை தேடி
இனிய செய்திகள் வந்து சேரும். கூட பிறந்தவங்க வழியில இருந்த மனசங்கடங்கள் குறைஞ்சு நல்ல ஒரு ஒற்றுமை கூடுற விதமா இருக்கும். பசங்களால சுப செலவுகளும் சந்தோஷங்களும் கூடும். நண்பர்கள் மூலியமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. கடன்களை குறைக்கிற அளவுக்கு பணவரவு நல்லா இருக்கு. சேமிப்பு உயரும். இன்று உங்களோட எதிர்காலத்தை பத்தி கனவு காணக்கூடிய ஒரு நாளாகவும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முடிவும், அது இல்லாம நீங்க சில முக்கிய நோக்கங்களை கொண்டுகிட்டு நாள் முழுக்க சிறப்பா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வே வேலையில நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைஞ்சு ஆதாயம் காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரத்துல திருப்தி அடைகிற மாதிரி இருக்கும். மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட எண்ணங்களையும் கருத்துக்களையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்களும் உங்களோட மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற சமநிலையான அணுகுமுறை 2 பேருக்கும் மகிழ்ச்சியும் புரிதலையும் அனுநித்தியம் ஏற்படுத்தும். காதலர்களுக்கும் இது பொருந்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்கு. தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணம் உங்ககிட்ட இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகை வகையில் பணவரவு உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம். ஆரோக்கியம் திடமாகவே இருக்கும். வலிமை உங்ககிட்ட இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் கொஞ்சம் பொறுப்புகளோடு இருக்கிற மாதிரி இருக்கும். கவன சிதறல்கள் கொஞ்சம் இருக்கு. செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. மனசுல எந்த ஒரு விஷயத்தையும் பல முறை சிந்திக்காதீங்க. ஒரு முறை யோசிச்சிங்கன்னா அதை என்ன செய்யலாம் செய்ய வேணான்னு யோசிங்க. செய்யணும்னு நினச்சா திட்டமிட்டு பிளான் பண்ணி முடிச்சுறது நல்லது. இல்லைன்னா தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருங்க. தேவையில்லாமல் உங்களை நீங்களே பொறுப்புகளால் குழப்பிக்காதீங்க. உங்கள் ராசியில் கேது இருக்கிறதும், 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சனி, 9ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் சூரியன் இருக்கிறதும், 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் உடல்நிலையில் கொஞ்சம் குழப்பத்தினால பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ளவங்க கூட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. எடுக்கிற முயற்சிகளில் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா வீண் விரயங்களை தவிர்க்கலாம். கூட இருக்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க. அதே நேரங்களில் எதிர்பார்த்த உதவி கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். டென்ஷன் ஆகாதீங்க. நாளை கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். தேவையான விஷயங்களை செய்கிறதுல விழிப்போட செய்ய வேண்டியது அவசியம். உங்களோட நாளை கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை கையாளுறது ரொம்பவே கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலையில் சில தவறுகள் கவனக்குறைவால் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு நேரத்துக்கு செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் உள்ள குழப்பம் காரணமாக தனக்கிட்ட தேவையில்லாத விவாதங்களும் தவறான புரிதலும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காம கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. காதலர்கள் சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பணத்தை கவனமாக கையாளுங்க. விரயமாகாமல் பார்த்துக்குங்க. பசங்களால் சில வீண் செலவுகள் ஆகிற மாதிரி இருக்குது. ஜாக்கிரதையாக பணத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. தியானம் செய்யுங்க. கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை மகிழ்ச்சியாகவும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பொறுமை அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பத்தோட தான் ஏகப்பட்ட விஷயங்கள் மனசை போட்டு அரிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இனம் புரியாத பயமோ இனம் புரியாத வருத்தமோ இருக்கிற மாதிரி இருக்குது. மனசு கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில சூழ்நிலைகளை பொறுத்தளவுக்கு ஒதுங்கி போகிறது நல்லது. யார்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதங்களோ பேச்சோ வச்சுக்காதீங்க. புதிய மக்கள் கூட புதிய நபர்கள் கூட பேசாமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. இன்று உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சனி, 8ஆம் இடத்துல சந்திரன் சூரியன் சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது. குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் பெரிய தொகை முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதை. முடிஞ்ச அளவுக்கு பயணங்களில் கவனமாகவும் செய்கிற செயல்கள் காரியங்களில் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. உங்களோட மன அழுத்தம் காரணமாக சில சௌகரியங்களை இழக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு பாட்டுக்கு போங்க, பாட்டு கேளுங்க, சினிமாவுக்கு போங்க. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை ரொம்பவே பெருகி இருக்கிற மாதிரி இருக்கும். பணிகளை திட்டமிட்டு நேரத்தில் செய்ய வேண்டியது அவசியம். ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. உங்களோட நீங்கள் செய்கிற தவறுகள் உங்களுக்கே பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்குது. பார்த்து. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கிட்ட இந்த சரியான அணுகுமுறை
தேவை. முடிஞ்ச அளவுக்கு விஷயங்கள சாதகமா எடுத்துக்கோங்க, கேஷுவலா எடுத்துக்கங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆ டென்ஷன் ஆக்கி பெருசா பிரச்சனைகள ஆக்காம இருக்கிறது நல்லது. மனசுல அமைதி இல்லாத ஒரு மனநிலை காரணமா தொணைக்கிட்ட கோவப்படுற மாதிரி இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்று தேவையான பணம் கிடைக்கிறதுக்கு சிக்கல்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. வரவு ரொம்பவே கம்மி. பணத்த பொறுத்தவரை அதிர்ஷ்டம் கம்மி. சேமிக்க வாய்ப்புள்ள, செலவுகள் அதிகமா இருக்கும். ஆ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலிக்கான வாய்ப்பு இருக்கு. முதுகு வலி ஏற்படலாம். ஓய்வெடுங்க. மனச ரிலாக்ஸா வச்சுக்கங்க. இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்கள பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான, சிறப்பான, நல்ல கொண்டாடக்கூடிய ஒரு நாளா தான் இந்த நாள் இருக்கு. எல்லா விதத்திலயும் சாதகமான பலன்கள் உண்டு. தெளிவான சிந்தனைகள் இருக்கும். அதே நேரங்கள்ல உறவுகளோடையும் சரி, நல்ல ஒரு குடும்பத்தாரோடையும் மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்க ஏற்ற ஒரு நாள். ஆ காதலர்களுக்கும் இது நல்ல ரொமான்டிக்கான ஒரு நாளா தான் இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நாள புத்திசாலித்தனமா உங்களோட திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா, எல்லா விதத்திலயும் பலன் தர விதமா நாள் இருக்கும். உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 7ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், சுக்கிரன் இருக்கிறது. 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது. இன்று உங்களுக்கு புது நம்பிக்கையும் தெம்பும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. எடுத்த காரியத்தை ஈஸியா முடிப்பீங்க. பசங்களோட இந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். புதிய சொத்துக்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும். உடல்நிலை நல்லாவே சீராகிற மாதிரி இருக்கும். குடும்பத்தோட வெளியில பயணங்கள், வெளியில ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்று உங்களோட டெய்லி அன்றாட வேலைகளையும் ஈஸியா செய்வீங்க. நேரத்துக்கு முடிப்பீங்க. நல்ல ஒரு பலனும் உங்க பலனும், நல்ல ஒரு சந்தோஷமும், திருப்தியும் உங்க மனசுல, முகத்துல நல்ல ஒரு உற்சாகத்த குடுக்குற மாதிரி இருக்கும். அது நல்ல ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள்ல திறமைகள பயன்படுத்தி பாராட்ட பெறக்கூடிய விதமா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு உயர்வுக்கு உண்டான நாள். தெளிவான சிந்தனைகள் நிறையவே இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட உண்மையா இருப்பீங்க. நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் இருக்கு. நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதுனால ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்று உங்ககிட்ட இருக்கிற பணமே போதுமானதா தான் இருக்கும். பணத்த சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எதிர்பாராத வரவும் இருக்கு. அத அப்படியே சேமிச்சீங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாவும் இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்களோட மகிழ்ச்சியே உங்களோட நாளுக்கு நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. சுறுசுறுப்பாவும், மகிழ்ச்சியாவும், உற்சாகத்தோடையும் நாள கொண்டு போவீங்க. புதிய சிந்தனைகள் மேலோங்குற நாளா தான் இருக்கு. இந்த திட்டங்கள் நீங்க இன்று எடுக்கிற முடிவுகள் பல நல்ல பலனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும், நல்ல ஒரு பலனும் தரா மாரி தான் நாள் இருக்கு. உற்சாகமும், மகிழ்ச்சிக்கும் குறைவில்ல. சிறப்பான நாளா தான் இருக்கு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 6ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், சுக்கிரன், 8ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல கேது. பொருளாதார நிலை ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வரவு நல்லா இருக்கு. ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. திருமண முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் உண்டு. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் லாபகரமா இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். இன்று வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அபாரமா இருக்கிற மாதிரி இருக்கும். பிராட் மைண்டடா பல விஷயங்களை யோசிப்பீங்க. பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கும். நீங்க சந்திக்கிற தடைகளையும் தவிர்த்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில போகக்கூடிய விதமா நாள் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு நீங்க நல்ல சிரத்தையோட வேலைகளை செய்வீங்க. உங்களோட இந்த போக்கு பார்த்தீங்கன்னா வேலைகளை சீக்கிரமா முடிக்கிறதுக்கும் உங்களோட நல்ல ஒரு ஆதரவும் பாராட்டும் பெறக்கூடிய விதமா இருக்கு. வளர்ச்சிக்கு உண்டான நாளா தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட ரொமான்டிக்கா, விசுவாசமா, மகிழ்ச்சியா எல்லா விதமான விஷயங்களும் நாள கொண்டு போறதுக்கு வாய்ப்பு. மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. சந்தோஷமா ஒண்ணா வெளியில போய் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு. காதலர்களுக்கும் சிறப்பான நாளா தான் இருக்கு. நாள மகிழ்ச்சியா, உற்சாகமா கொண்டாடுங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு அதிகமா தான் இருக்கும். உங்க வங்கி இருப்பு நல்லா பராமரிக்கிறது, வளர்றத நீங்களே கண்கூடா பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சேமிப்புக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடையும், ஆற்றலோடையும் காணப்படுவீங்க. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு கவலை இல்லா நாளா தான் இந்த நாள் அமையும். உற்சாகமா கொண்டாடுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளால சில பதட்டங்களையும், சில பிரச்சனைகளையும், சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு.
உறவுகளுக்குள்ள இன்று விட்டு கொடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. ஏன்டா இன்று குடும்பத்துல சில மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். சில சூழ்நிலைகள் தவிர்க்க வேண்டிய காரணங்கள், அதே பக்குவமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். சூழ்நிலைகள பார்த்து நீங்க அ செயல்கள செய்றது நல்லது. எந்த ஒரு வாக்குவாதமோ, விவாதமோ பண்ணாதீங்க. குறிப்பா பெற்றோரோடையும், பசங்களோடையும் கவனமா இருக்கிறது நல்லது. இன்று உங்களோட ராசிக்கு அ 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 5ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், சுக்கிரன், 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது இருக்காரு. குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்துல கவனம் தேவை. உறவினர்கள் கூட தேவையில்லாத மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. பயணங்கள் மூலியமா அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். வேலையில கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது. அது மூலியமா பிரச்சனைகள குறைங்க. இன்று சில நடக்கிற நிகழ்வுகள ஈஸியா எடுத்துக்கிட்டு போங்க. நாள பொறுத்தளவுக்கு பொறுமையாவும், அமைதியாவும் கையாளுங்க. புதிய ந அ மனிதர்கள் கூட பேசுறது மனசுக்கு நிறைவா இருக்கும். புதிய கூட்டாளிகளை ஏற்படுத்திக்க ஏற்ற ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள்ல மும்முரமா இருப்பீங்க. வேலைப்பளு அதிகமா தான் இருக்கு. நீங்க சாமர்த்தியமா அவற்றை கையாள வேண்டியது அவசியம். திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. விவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். தனக்கிட்ட நட்பான அணுகுமுறை தேவை. காதலர்களுக்கும் இது பொருந்தும். மகிழ்ச்சியா, அமைதியா நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண வரவுக்கான அதிர்ஷ்டம் கம்மியா தான் இருக்கு. ஆனா செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பொறுப்புகள் காரணமா வீண் விரயங்கள் ஆகாம பணத்த கண்காணிக்க வேண்டியது, செலவுகள கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மன அழுத்தம் காரணமா சில தலைவலி ஏற்படலாம். உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தூக்கம் இல்லாத அவதிப்படக்கூடிய நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பத்தோடையும், சில தேவையில்லாத சிந்தனைகளோடையும் நாள கொண்டு போற மாதிரி இருக்கு. பணப்பற்றாக்குறை மனச வருத்துற மாதிரி இருக்கும். சில புரிதல் இல்லாத காரணத்தினால தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள கையாளுங்க, பொறுமையா கையாளுங்க. அதே நேரங்கள்ல உங்கள நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டும், மனச அமைதியா வச்சுக்கிட்டும் நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 4ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், சுக்கிரன் இருக்கிறதும், 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது. பணவரவு கம்மியா தான் இருக்கும். ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நண்பர்களால மன நிம்மதி குறையிற மாதிரி இருக்கு. நண்பர்களை இன்று சந்திக்காம இருக்கிறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரங்கள்ல செலவுகள் அதிகமா இருக்கும். சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா பணப்பற்றாக்குறையை தவிர்க்கலாம். பெரியவங்களோட ஆதரவு பெற மாதிரி நாள கொண்டு போனீங்கன்னா, அது மனசுக்கு அமைதியா இருக்கும். தேவையில்லாத கவலைகள் காரணமா சில சௌகரியங்கள இழக்கிற மாதிரி இருக்கும். மனச தெளிவா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைப்பளு அதிகமா தான் இருக்கு. அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். காலையிலேயே உங்களோட வேலைகள முக்கியமான வேலைகள பிரையாரிட்டைஸ் பண்ணி முன்கூட்டியே முடிச்சிட்டிங்கன்னா நல்லது. இல்லன்னா அது நிலுவையில நிக்க வாய்ப்பு இருக்கு. அது பேர கெடுக்க வாய்ப்பா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க மனசுல ஏற்பட்ட ஏமாற்றங்கள் காரணமா தொணைக்கிட்டயும், காதலன் காதலிக்கிட்டயும் கடுமையான வார்த்தைகள பேச நேரிடலாம். அது தவிர்த்தீங்கன்னா நல்லது. இல்லன்னா பிரிவுகளோ, பிரச்சனைகளோ பெருசாக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஜாக்கிரதையா உறவுகள்ல அமைதி தேவை. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்று அதிக அளவு பணம் கையில இல்ல. வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி அ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதை. அவசரத்துல பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சில நன்மை தரும் விஷயங்கள பற்றி மட்டுமே யோசிங்க. நெகட்டிவான தாட்ஸ் வேண்டாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்கும். கண்ண மூடிக்கிட்டு நாள கொண்டு போகலாம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, லீவ்ல வீட்ல இருக்கிறது, மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்க, ஜாலியா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் உகந்த நாளா இருக்கு. கையிலயும் பணம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கிறது, புதிய நண்பர்கள் கூட வெளியில சுத்துறது, இது எல்லாமே மனசுக்கு நிறைவான நாளா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. உங்க ராசியில ராகு இருக்கிறது, 2ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 3ஆம் இடத்துல சந்திரன், சுக்கிரன், சூரியன் இருக்கிறதும், 5ஆம் இடத்துல குருவும், 7ஆம் இடத்துல கேதும். எடுக்கிற காரியங்கள்ல எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கும். உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சி ஏற்படுற மாதிரி இருக்கு வீட்ல. வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுற மாதிரி இருக்கு. உடல்நிலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம். பெண்களோட நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்தோட வெளியூர் பயணம் போறதுக்கோ, வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நாள் முழுக்க சிறப்பா தான் இருக்கு. பயணங்கள் வழியில சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வளர்ச்சிக்கான நாள்.
பணவரவு நல்லா இருக்கும், சேமிப்பு நல்லா இருக்கும். எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் மும்முரமாக இருப்பீங்க. வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது. அது மூலிமா நல்ல ஒரு ஆதாயமும் வளர்ச்சியும் தெரியக்கூடிய விதமாக தான் நாள் இருக்குது. சிறப்பான நாளாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட கருத்துக்களை துணைக்கிட்ட மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் பகிர்ந்துக்கிட்டு 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு பயனுள்ள திட்டங்களையும் தீட்டுறதுக்கு ஏற்ற ஒரு நாள். முடிவுகள் எடுக்க சிறப்பான நாளாக தான் இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். காதலர்கள் ஒன்றா வெளியில் ஜாலியாக போயிட்டு வர வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்னதாக தடைகள் இருக்கும். இருந்தாலும் பண வரவு நல்லா தான் இருக்குது. வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த பணம் நல்லாவே நேரத்துக்கு வர்றது மனசுக்கு நிறைவாக இருக்கும். சேமிப்பு உயரக்கூடிய விதமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். அதை தக்க வச்சுக்க நீங்கள் குளிர்ச்சியான உணவு பொருட்களை தவிர்த்தீங்கனாலே போதும். நல்ல ஒரு பலனுள்ள நாளாக இருக்குது. அடுத்த ராசி, கடைசி ராசினா மீன ராசி. உங்களுக்கு சொல்ல வேண்டாம், வார்த்தைகளை மட்டும் கவனமாக இருங்க. ஏன்னா இன்று உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா பதட்டத்தையும் டென்ஷனையும் ஏற்படுத்தி உங்களையே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி குழப்புற மாதிரி சில தேவையில்லாத வார்த்தைகளை விடுற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படலாம். உறவுகளுக்குள்ள கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், காதலர்களாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் சிந்திச்சு வார்த்தைகளை பேசும்போது பார்த்து பேசுறது நல்லது. செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்கிறது நல்லது. உங்களோட ராசியிலேயே புதன் செவ்வாய் சனி இருக்கிறதும், 2ஆம் இடத்துல சந்திரன் சூரியன் சுக்கிரன் இருக்கிறதும், 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல ராகு. கூட பிறந்தவங்களால வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு. பசங்களால வீண் விரயங்கள் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள், அதாவது குறிப்பா திருமண காரியங்கள்ல தடைகள் இருக்கு. அதுக்கப்புறம் பொருளாதார நிலை ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. கவனமாக பார்த்து பணத்தை கையாளுங்க. பழைய நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு அமைதியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனமாக கவலைப்படாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிட்டு கொண்டு போகிறது நல்லது. உங்களோட கோபம் எரிச்சல் அந்த மாதிரி உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டுட்டு நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. சிறப்பாக பணியாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. புத்திசாலித்தனமாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் வேலைகளை செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற மன அழுத்தத்தை துணைக்கிட்ட வெளிப்படுத்தி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிரச்சனைகளை பெருசாக்குற மாதிரி இருக்கும். உறவுல புரிதல் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கு. கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சேமிப்புக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. செலவுக்கான பணமே தான் கையில் இருக்கும். கவலை இல்லை. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை. தலைவலி, முதுகு வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஓய்வு எடுக்கிறது, மனசை அமைதியாக வச்சுக்கிறதும் நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போது லைவ் ரெகுலராக போய்கிட்டு இருக்கு. டெய்லியும் ஒரு டைம் வந்துகிட்டு இருக்கோம். எந்த நேரம் வந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்களும் ஜாயின் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் ஷெட்யூல் பார்க்குறேன். ஏன்னா தொடர்ந்து 3 மணிக்கு என்னால் வர முடியுது. ஏன்னா அந்த நேரங்களில் நான் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்று இரவு 7:20க்கும் முயற்சி செஞ்சேன். அதுக்கும் நல்லா தான் இருந்தது. ஸோ உங்களோட விருப்பம் நேரங்கள் என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக எந்த நேரம் வருதோ அந்த நேரத்தை ப்ரிஃபர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறேன். இப்போது இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஜோதிடம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களோட சுயஜாதகம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. குறிப்பாக ஒன்று சொல்லிக்கிறேன். அடுத்த ஜோசியர் சொல்கிற சில வார்த்தைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் தேவையில்லாத குழப்பங்களோட உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. தெளிவான சிந்தனைகளோட கொண்டு போகிறது நல்லது. பலன் சொல்கிறது மட்டும் கேளுங்க. அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி, வணக்கம்.